மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன நாங்க பண்ணிட்டு நல்லா இருக்கீங்க? இருக்கோம். எப்பவும் சூப்பரா இருக்கும். உங்க தயவுல. நன்றி மேடம். உங்க நாங்களும் உங்க தயவுலையும் தயவுல. உங்க தயவுலையும். ஆமா, வீடியோ பார்க்குறவங்க தயவுலையும் அப்படி 2 சொல்லியா? தயவுலையும் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணலாம் இன்னைக்கு? கனவா இன்னைக்கு எடுத்துட்டு என்னது வந்தேன். இருந்தா கனவா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, அது என்ன பண்ணலாம்? இது மொரட்டு கனவா, பெரிய கனவா, பீலி கனவா. எத்தனை பேர் பற்றி மொரட்டு கனவா, சூப்பர் கனவா, பீலி கனவா? இப்போதான் வீடியோ பார்த்தேன். கேரளா ஸ்டைலில் ஒரு கனவா வச்சாங்க. சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கேரளா ஸ்டைல் கனவா பொரியலா, வறுவலா, பொரியல். கிரேவியா, குழம்பா? பொரியல். காய்கறி பொரியல் மாதிரி. காய்கறி பொரியல். கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல்லாம் போம்ல, அந்த மாதிரி கனவா பொரியல். வெந்துருமாவே? வேக வச்சுட்டு பண்ணணும். அப்படியா? வாங்க வேக வைக்கலாம். கட் பண்ணி தாங்க, வேக வைப்போம். சரி. சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு? நம்ம வாயிலிருந்து வச்சாலே நம்மளுக்கு இந்த அளவு வருது. மொரட்டு கனவா. ஆனால் நம்ம தலை தேவையில்லை. தேவையில்லை இல்லை. வாங்க இதை நீங்கள் பிச்சு சாப்பிடுவீங்கன்னா போடுங்க. பிச்சு எடுத்துருவோம். கனவையெல்லாம் ஈஸியாக தான் உரிச்சிடலாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு நான் இருக்கேன். தான் அது. அதே தான் இந்த பிள்ளைக்கு தான் வேலை. அவ்வளோதான். இந்த கையை எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க எப்போவுமே எல்லாம் கழுவி கொடுத்து பழகிட்டாங்களா, அதேதான். கனவாண்டாலும் சரி, மீன்டாலும் சரி, அதனால எல்லாமே நமக்கு கஷ்டம். மற்றவங்களுக்கு கஷ்டம் தானே. நல்ல பெரிய கனவா இருக்குன்னு நல்ல வீட்டாக இருக்கு. நிறைய பேர் கனவானால எப்படி வைக்கணும் எப்படி வெட்டணும்னு தெரியாதுல்ல, அவங்க பார்த்து கற்றுட்டு. அவ்வளோதான். தொலியை மட்டும் பிச்சு எடுத்தாச்சா? மேலே உள்ள தோல் இல்லை. வாழை 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 வந்துட்டானே. மேலே தொலி எடுங்க. ஒரு பல்ல பல்லுன்னு வெளிலே ஆகிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 வாரில் உள்ளே விட்டாச்சு. மை கலங்கிட்டு கஷ்டத்தை அதை எடுத்துருக்கணும். அவ்வளோதான், வந்துட்டானே. இதான் மை பையுங்க. கனவாய். இந்த கனவாயை ஏதாச்சும் ஒரு மீன், பெரிய மீன் கடிக்க வருதுன்னா இதுலேருந்து மை வாயுலேயே வந்து இது வழியே பீச்சு அடிச்சிடும். அடிச்சிச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகி இவன் மட்டும் தப்பிச்சு ஓடிடுவான். எங்கிட்ட ஓடி போகிறானே தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக பறந்து போயிடுவாங்க. செம்ம விவரம் தலைவனுக்கு. கனவால் கழுவுறதுக்கு பார்த்து கழுவுங்கல்ல, அந்த இடமே கண்ணங்கரைன்னு ஆயிருங்க பாருங்கள். கீழே ஓட்டோன்னு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி ஆகிட்டு, தண்ணி கண்ணங்கரைன்னு ஆகிட்டு. மை கருப்பு மை வச்சு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணலாமா? இல்லை, யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது வெளிநாட்டுக்காரங்களே திங்காங்க இதை. மையா? மையன் எப்படி தான் திங்காங்கன்னு தெரியல. நமக்கு தேவை இது மட்டும்தான். இந்த இது ஒன்று மட்டும்தான். எவ்வளோ பெரிய கனவா, பெரிய கனவாயில் கனவா பொரியல். அப்பா, பீலியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே. இது வருங்க பீலியே. இது எதுக்காக உதவுமா? இது இருக்குமா தோற்று இதாங்க நம்மளுக்கு செஞ்சு விடலாம்ல. போட்டு செஞ்சு விடலாம். நம்மளுக்கு எப்படி முதுகு தண்டு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுக்கு முதுகு தண்டு, எலும்பு. இது பாருங்களேன், ஒரு போட்டோட ஷேப்பே இருக்குது. உள்ளே வந்து ஆட்கள் உட்காந்துக்கிடலாம். இது வந்து அட்டி, இது அணியம். இது ஒரு ஷேப் வச்சு ஒரு மிஷின் வச்சு போனால் அப்படி தூக்கிக்கிடுவோம். சல்லுன்னு பறந்து போகும். சூப்பராக இருக்குல்ல? பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது பீலி. தேவைப்பட்டு வச்சுக்கிறோம். உள்ளேங்க லைட்டாக குடல் பரட்டிட வேண்டியதானே? அப்படியே பரட்டுறேன். மேலே கழுவிட்டு வந்தால் அதை பரட்டிடலாம் ஈஸியாக. அது மேலே உருண்டாயிட்டோன்னா இனிமேல் இதை அப்படியே உள்ளே விட்டு அவ்வளோதான். இந்த பக்கம் இந்த அது என்னது வலுவலுன்னு இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இனிமேல் ரவுண்டு பண்ணி போட்டுருவோம். போட்டுருமா? வாங்க வெட்டிட்டு காட்டுமா? வெட்டி ரவுண்டாக சின்ன துண்டாக போட்டுருவோம். ஆனால் பெரிய கணாக இருக்குது, பிடிக்க வர மாட்டேங்குது. காற்று புயல் தான் வீசுது. போட்டு ஒரு கடல் போயிருக்கு. நான் பெரிய போட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. நேரத்தெல்லாம் சின்ன போட்டு கடல் போயிட்டு
இந்த காற்றுலேயும் போட்டு கடல் போயிட்டுனா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோ. பயமாக இருக்கும் எனக்குலாம். ஆடும்ல எப்படி ஆடும். பயங்கர ஆடு. இத்தனைக்கும் நம்ம எனக்குலாம் போட்டு கரையாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் பயம் கொடுத்துட்டே இருக்குங்க இந்த காற்றுக்கு. மற்ற காற்றுனா கூட நாங்கள் அசால்ட்டாக இருந்துருவோம். கோடை காற்றுலாம் பயங்கரமானது. எவ்வளோ பெரிய ரவுண்ட் பீஸாக இருக்கு வருவே. சரியான பெருசாக இருக்குவே. அத்தாடி எப்படி இருக்கு. ரெண்டாவது தைக்க முடியுமா? தாதியா நடுவில் ஒரு குறுக்க ஒரு போட்டு தைக்கணுன்னு சின்ன சின்ன ரவுண்டா. வேண்டாம், சின்ன சின்னதெல்லாம் போட முடியாது. பெருசாக தான் சாப்பிடுவீங்க. எஸ், பெரிய கனாவே பெருசாக தான் சாப்பிடணும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய பீஸுன்ட்டு. வளையல் போட்டுடலாம், போட்டுருங்க காப்பு போட்டுக்கலாம். ஆமாங்க, இப்போ பாருங்களேன் ரெண்டு ஒன்று போல தான் கிடக்கு. காப்பு ரெடி. கனவா காப்பு. ஆமாம், லட்சங்களுக்கு கொடுத்து காப்பு வாங்க வேண்டாம் என்னப்ப போட்டுக்கிறியா? அதுதான். அவ்வளோதான். முடிஞ்சிச்சு. டன்டனக்கா தான். ஒவ்வொரு வீசியும் துண்டு துண்டா இருக்கு. வளையல் வளையல் எவ்வளோ பெரிய வட்டம் பார்த்தீங்களா? ரைட், ஓகே. இந்த இது மட்டும் நான் வெட்டி போட்டுறேன். ரெடியா? கனாயை பாருங்க, நான் சூப்பராக கழுவி எடுத்துட்டேன். செம்மையாக இருக்கா. என்ன கலரில் இருக்கு? என்ன கலரு? வெள்ளை கலர். கரெக்டு தானா? என்ன கலர்? இப்போ கனவாவை தனியாக முதல்ல வேக போட்டு எடுத்துக்கலாம். வெறுமனையா? ம். என்னப்பா சொல்கிற? எண்ணெய் ஊற்றல, ஒன்றுமே ஊற்றல? வேக எதில் போடுவாங்க? தண்ணி ஊற்றி விடுவாங்க. முதல்ல ஊற்றுவேன். அப்படி சொல்லு. சட்டியில் சூடலை, அதனால போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பயம் காட்டிட்டியப்ப. அப்புறம் மஞ்சள் பொடியும் உப்பும். மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம். போமா? நீ அதில் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேரு. வாட்டுக்கு வேகட்டும் கொஞ்ச நேரம். வெந்துட்டுனா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். உடனே முடிச்சிடணுமா? பாரு பீஸை பாரு, உள்ளே கிடக்கும்போது அழகாக இருக்கு. அழகா இருக்கா? பாருங்க எவ்வளோ பெரிய பீஸ். இந்த பீஸ்லாம் இருக்கு, முரட்டு பீஸு. ரசிச்சுக்கிட்டே நில்லு. சரியா? எடுத்து சாப்பிடு. எடுத்து காமி, திறந்து காமி. சூப்பராக இருக்கப்ப பார்க்கவே. என்ன வச்சிருக்கேன், அழகா இருக்கு. வெள்ளை கலர்ல நம்ம உள்ள போட்டோம். இப்போ பாரு மஞ்சள் கலர்ல இருக்கு. சாயத்தை பூசின மாதிரி. வெந்துட்டான்னு பாருங்க. சூடா இருக்குங்க. சுடுது. சூடாதான். பாருங்களேன் இப்படி என்ன கலர். கடிச்சு பாரு. இன்னும் கொஞ்சம் வேணும். நல்லா கடிச்சு பாரு. செமையா இருக்குது கலரா. நல்லா இருக்கு. கொதிச்சு தண்ணியே வத்தி போச்சுன்னா இதை வடிச்சு தாங்க. அப்படியே எடுத்து டப்பால போட்டா வடிஞ்சிச்சு. இதே செட்டில் திருப்பி வைக்கணும். இதில் வச்சுருமா? செம்மையா இருக்கு. இதில் சும்மா பெப்பர், லெமன் அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது சூப்புன்னா மிளகு பொடி இதெல்லாம் போட்டால் சூப்பு. அவ்வளோதான். எல்லா சத்தும் அதெல்லாம் இருக்கும். மசாலாவா? மசாலா என்னதுலாம்? சீரகம், வத்தல், தேங்காய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அந்த தேங்காய் இது. அப்புறம் வெங்காயம் வதக்க தேங்காய் போடணும். அப்படியா? அப்புறமா கரை குறைன்னு அரைச்சி தண்ணி ஊற்றாம இருக்கீங்கன்னா பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இஞ்சி, வத்தல், தேங்காய், சீரகம் எல்லாம் போட்டு கடைசி போடவே இல்லை. தான் போடுறா அரைச்சி. அவ்வளோதானா? என்ன அரைக்கணுமா? தண்ணி ஊற்றுறா? தண்ணி ஊற்றாண்டாண்டா? ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய்
கேரளா ஸ்டைல்னால தேங்காய் எண்ணெய், ம் தமிழ்நாடு ஸ்டைல்னா பாம் ஆயில். கடலை எண்ணெய் பாம் ஆயில் தானே. இருவா ஃபஸ்ட் வத்தலாம், வத்தல், அதில் வத்தல், இதில் வத்தல். பச்சை மிளகா. உரப்புக்கு இப்போ பஞ்சமே இல்லை. நல்லா உரப்பா சாப்பிடுங்க. என்ன அப்போ நீ சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். நீனு தானே திம்ப. சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். கேமரா ஆஃப் பண்ணோன்னு அவ்வளோத்தையும் நானே சாப்பிட்ருவேன். திங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்துடும். சாப்பாடு தான் என்றைக்குமே வாழ்க்கையில் முக்கியம். அப்போ தான் நம்ம வாழ முடியும். ஈஸியான டிஷ் தான் இது. இருப்பா வித்தியாசமா. சரி, எப்பவும் ஒரே கிரேவியாக சாப்பிட்டாச்சு ஒரு தடவை. இதையும் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஆமாம் போடணும். இதில் போட்டுருக்குமா? கொஞ்சம் நார்மலாக போட்டுக்குவோம். செஃப் சொல்லிட்டாரு, நம்ம அதை எப்படி கேட்டுக்கணும். போதுமா? போகும். அதுக்கப்புறம் தேவைண்டா போட்டுக்கலாம். கனவாவை போட்டுருவோம். மஞ்சள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதுக்கே இப்படி மஞ்சள் மஞ்சள் இருக்கு. வெள்ளை கலர் கனவா என்ன கலரில் இருக்குது பாருங்க. வேகம் நின்னுவே இதோட சேர்ந்து ஒன்றும் வதக்கி இப்படி எடுக்கிறது தான். முதல்ல வேக வச்சிட்டோம்ல. இது தேங்காயும் போட்டுருவோம். சேர்த்துடலாமா? சட்னி மாதிரி இருக்கு, தேங்காய் சட்னி மாதிரி. அவ்வளோதான், டிஷ் ரெடி. தேங்காய் வேணும் நிறைய போடணும். இந்த தேங்காய் மட்டும் பச்சை வாசனை போடணும். கனவா பொரியல். பீஸை பாருங்க. கனவா பீஸ் தான் அதில் மாஸ் பெருசணிக்கு. வாசம் வருதா? வாசம் வருது. தேங்காய் எண்ணெய் வாசம் வருது. தேங்காய் தானே நிறைய கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. தேங்காய் எண்ணெய், வெங்காயம். நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கோண்ணவே. மல்லி இலை. முடிஞ்சது கனவாய் பொரியல். ஸ்பீடாக டக்குன்னு வந்துச்சு. அவிக்க மட்டும் லேட்டாச்சு. அது குக்கரில் வச்சா சீக்கிரம் வந்துருக்குண்ணவே. சட்டி டக்குன்னு வெந்துருந்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. எப்படி வித்தியாசமாக இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலத்துக்கு செம்மையாக இருக்குப்பா பார்க்க. அப்படிலேருந்து பார்க்க அழகாக இருக்குது. அப்படின்னு துவையல் மாதிரி தான். சோத்தில் போட்டு அப்படி விரவி கனவா திங்க வேண்டியதான். இந்த வெங்காயம் அந்த பீஸு எல்லாம் பார்க்கணும். சின்ன கனவாக இருந்தால் கொஞ்சம் இதோட மிங்கிள் ஆகிடும். இது வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்குது. சரி, சாப்பிடலாமா? சரி சாப்பிடும். அங்கே தயிர் சோறுக்கு அதுக்கும் அல்டிமேட்டாக இருக்க போகுது. இப்போ இதே விரைவி தின்னு. வெறுமனை கனவா பொரியலும் சோறு மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். இது அப்படியே எடுத்து பீஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு காமிச்சிக்கிறேன். மூஞ்சை கட்டு உள்ள குடி. இது முகமே தெரியுமே இல்லை. அப்பளே பெரிய பீஸ் செம சூடாக இருக்குது. எடுத்து சோளத்துக்கு வேற ஒரு தேங்காவை இந்த வர்றேன். இருக்குது தேங்காய் இருக்குது அதில் கொஞ்சம் தான் இருக்குது. சூடாக இருக்கு. எப்படி சொல்ல என்ன சொல்லுன்னு தெரியலையா? துவையல் விரைவி சாப்பிட்ட மாதிரி இருக்கா? துவையல் விரைவி சாப்பிட்டோம் இருக்கு. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கனவா டேஸ்ட்டோட துவையலா அப்படிதான் இருக்கு. பாருங்க பீஸ், பெரிய பீஸ் கனவா. சூப்பரான டேஸ்ட் தான். சோறு, அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், துவையல், அதுக்கப்புறம் அந்த கனவாலாம் திங்கும்போது தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. உரப்பு கம்மியாக இருக்கு பார்த்தியா?
வத்தல் அவ்வளோ வத்தல் அரைச்சி மிளகா போட்டு வத்தல் போட்டு வரப்பு இல்லையா? கம்மியாக தான் இருக்கு பாரு. நல்லா வந்துட்டு. இந்த மாதிரி புதுசாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பேச வாய் வர மாட்டேங்குது. ஓகே, இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கனவாக எடுத்துங்க, அப்புறம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்லாம்ல இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட கருவாடு இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கண்ணா. இப்போ இருக்கிற எங்கள்கிட்ட காம்போ ஆஃபர்லாம் இருக்குது. காம்போ ஆஃபரில் 7 வகையான கருவாடு இருக்குது. வேறு மற்றபடி நீங்கள் 1/2 கிலோனாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப வெரைட்டியான கருவாடு இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த காம்போ ஆஃபரில் மிஸ் பண்ணிடுறாங்க, சூப்பராக இருக்குது. ரொம்ப பேர் வாங்குறாங்க எங்கள்கிட்ட, அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா சந்தோஷம். வாங்காதவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கண்ணா. ஓகே, பாய். இதே மாதிரி செஞ்சு பார்த்துருங்க மறக்காம. மட்டு இப்போ வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது. பெரிய பெரிய அண்டாவாயா இருக்கும். அண்டாவாயின்னா. பாய்.